இது யாருடா மச்சான் புதுசா சுரேஷ்னு ஒரு கேரக்டர்? அது நான் தான்டா. டேய், நான் எத்தனை வருஷமா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன். இந்த விஷயம் எனக்கு தெரியலையே. உன் பேரு சுரேஷா ரகுவா? என் பேரு ரகு தான்டா மச்சா, உனக்கே தெரியாதா? அப்புறம் என்னடா ஏதோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சுரேஷ்னு பேசின்னு இருக்க? அது நம்ம காலேஜ் பொண்ணு தான்டா. நான் பெரிய பணக்காரன்னு நினச்சின்னு என் பின்னாடி சுற்றின்னு இருக்கா. அப்ப இந்த ட்ராக்கும் ஒரு பக்கமா ஓட்டுறேன்னு சொல்லு. ஆமாடா, நம்மளுக்கு காலேஜில் டைம் பாஸ் ஆக வேண்டாவா? சரி, அது இருக்கட்டும்டா. நீ இந்த ஐஷு பின்னாடி சுத்துறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுவும் நம்ம காலேஜ்னு வேற சொல்ற. ஏன்டா, என்ன அவ்வளோ முட்டாளுன்னு நினச்சியா? ஒரே காலேஜில் 2 பொண்ணுங்களை ஓட்டும்போது நான் எவ்வளோ உஷாராக இருக்குவேன். என்னடா நீ? சரிடா மச்சான், எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோடா. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைடா. ஆனால் அந்த ஐஷு என்னை வேணான்னு சொல்லிட்டா. கண்ட பொண்ணுங்கள்லாம் என் பின்னாடி சுத்துதுடா. ஆனால் இவ என்னை மதிக்கவே மாட்டேன்றா. விட்றா மச்சான், கம்பல் பண்ண போவாத. ஐஸ்வர்யா இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. எப்படியும் இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கல்ல, அந்த பொண்ணு கூட உன்னை லவ் பண்ணுது தானடா. நீ எதுக்கு உன்னை விரும்பாத பொண்ணை போய் பிடிச்சின்னு சுத்துற? நம்ம பின்னாடி சுத்துற பொண்ணை லவ் பண்ணுறதுல என்ன மச்சான் த்ரில் இருக்கு? நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு யாரோ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணணும், அதுதான் த்ரில்லு. இந்த ஐஸ்வர்யா மட்டும் என்னை லவ் பண்ணாமல் இருக்கட்டும், அப்போ என்ன பண்ணுறேன் பரவாயில்ல. டேய் வேணாண்டா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண போவாத. காலேஜில் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், டீபார் பண்ணி விட்டுருவாங்கடா. அப்புறம் உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அது எப்படிடா மச்சான்? என்ன அவாய்ட் பண்ணலாம்? என்னோட பேக்ரவுண்டு என்னன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு நான் யாருன்றதை காமிக்குவேன். ஆதி, ஆதி, ஆதிரா. யார் அது? யாருமா? உள்ள வா. பாட்டி, நான் ஆதிரா கூட காலேஜில் படிக்கிற பொண்ணு. அவளை இன்னைக்கு காலேஜில் காணோம். அதுக்கு தான் என்ன ஏதுன்னு கேட்டுன்னு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? வாமா, வந்து உக்காந்துக்கோவா. ஆதி, ஆதிமா, உன்னை பார்க்க உன் கூட படிக்கிற பொண்ணு வந்திருக்கம்மா, ஓடி வா. யார் பாட்டி? இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டேன். உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா பாட்டி. ஐஷு, என்ன ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு. வா வா, உள்ளே வாப்பா. பாட்டி, காலேஜில் ஐஷுவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? சரிம்மா, 2 பேரும் பேசினருங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துன்னு வரேன். சரி பாட்டி, போங்க. என்னப்பா ஐஷு, என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனையா? என் வாழ்க்கையில் என்ன ஆதி பிரச்சனைக்கு கம்மியா? அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அப்புறம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? நான் என்னன்னு சொல்லட்டும் ஆதி? யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தானே. அதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா மனசு சமாதானமாக இருக்கும்னு வந்தேன். என்னப்பா என்ன சொல்கிற? ஏதாவது விஷயம் சீரியஸா? ஆதி, நான் இந்த ஊரில் இருக்கட்டுமா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டா? ஏன் ஐஷு இப்படியெல்லாம் பேசுகிற நீ? ஆமாப்பா, நான் இங்கேருந்து போகிறது பெட்டர்ன்னு யோசிக்கிறேன். சும்மா இரு ஐஷு, எப்போ பாரு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லின்னு இருக்காது. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். நீ அந்த மாதிரி பொண்ணு தானே? ஆமாப்பா, நானும் அந்த மாதிரி பொண்ணு தான். பட் எவ்வளோ நானும் ஃபேஸ் பண்ணுறது? நானும் மனுஷி தானே. ஏன்பா வந்ததுலேருந்து என்னமோ மாதிரி பேசுகிற? என்ன ஆச்சு? ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்காதே. எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து அவங்க ஃப்ரெண்டோட பையனை எங்கள் வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. என்ன விஷயம்? உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லை பார்த்தியா நீ? அட நீ வேற, அது இப்போ எனக்கு இல்லை. என்னப்பா குழப்புற? கரெக்டாக சொல்லு. எங்கள் அப்பா என்னவோ எனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. பட் இப்போது அது நடக்காது. ஏன்பா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளை வீட்டில் டவுரி எதனா ஜாஸ்தி கேட்குறாங்களோ? சேச்சா, டவுரி பற்றியெல்லாம் இருந்தால் நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்? அதெல்லாம் இல்லடி. அப்புறம் என்னென்ன? உன்னை கல்யாணம் பண்ண அந்த பையன் கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் சும்மா ஆதி. நிஜமாந்தான்ப்பா. சரி, அது இருக்கட்டும். என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? பையனோட ஃபேமிலி பயங்கர பணக்கார ஃபேமிலி.
சரி, அதில் என்ன பிரச்சனை? நல்லது தானே. நீ என்னோட வெல்விஷர், அதனால் உனக்கு நல்லதாக படுது. ஆனால் எங்கள் சித்திக்கு? ஓ, இப்போ புரிஞ்சிச்சு. பட் கிளியராக சொல்லு. எங்கள் சித்திக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுவும் ஏன் கூட நடக்கக்கூடாது, அவங்க பொண்ணு கூட நடக்கணும். எதிர்பார்த்தேன். இதில் உனக்கு ஏதாவது வருத்தமா? என்ன ஆதி, நீயும் என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசுகிற. இதில் நான் வருத்தப்பட என்ன இருக்கு? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இதை அவங்க டீசெண்டாக பண்ணியிருந்தா நான் வருத்தமே பட்டிருக்க மாட்டேன். ஆனால் என்னோடய கேரக்டர் பற்றி தப்பாக பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாம் ஆதி, என் தங்கச்சியும் எங்கள் சித்தியும் 2 பேரும் சேர்ந்து அந்த பையன்கிட்ட ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க என்னை பற்றி. அவங்க பேசினா அவன் நம்பிட்டானா? அவனுக்கு எங்கே போச்சு புத்தி? சொல்கிற விதத்தில் சொன்னால் யாராக இருந்தாலும் நம்ப தானே செய்வாங்க. இப்போ அந்த பையன் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட டைரெக்டாக சொல்லிட்டான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இதை நானே எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? லூஸா என்ன அவன்? ஐஷு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சா மட்டும் என்ன யூஸு? ஐஷு, வேணாண்ணா நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டா? இல்லை வேண்டாம் ஆதி. அப்புறம் இதுக்கு என்னதான் முடிவு? இதை இப்படியே விட்டுடலான்னு இருக்கியா? இல்லைண்ணா இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட பேச வேண்டியது தானே. அவர் வேணும்னா உங்கள் சித்தியை கண்டிக்குவாரல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. ஏன்பா, நான் அந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு இப்போ யோசிச்சுன்னு இருக்கேன். இந்த காரியத்தை பண்ணன்னு வச்சுக்கோ, எங்கள் சித்தியே நான் அடிச்சு துரத்திடுவாங்க. அப்போ இதுக்கு முடிவே இல்லையா? என்ன பண்ணலான்னு இருக்க? எங்கள் அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தங்கச்சிக்கு இந்த மாப்பிள்ளையை பேசி முடிச்சிடுங்கன்னு சொல்ல போகிறேன். லூஸாப்பா நீ? இன்னும் என்ன பண்ணுறது ஆதி? எனக்கு இருக்கிற ஒரே உறவு எங்கள் அப்பா மட்டும்தான். அவரையும் நான் தொலைக்க விரும்பலை. சாரி ஐஷு, என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதனா பேசுகிறேன்னாலும் வேண்டான்ற. அப்புறமா எப்படி தான்ப்பா? இப்போ நான் முக்கியமாக வந்ததே உங்ககிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான்ப்பா. சரி, டைம் ஆச்சு, நான் வரேன். இருப்பா, எதனா சாப்பிட்டு போ. இந்த பாட்டி பாரு, காஃபி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் ஆளே காணும். பரவாயில்லப்பா, இன்னொரு நாளைக்கு வரேன் நான். அப்புறம் ஐஷு, இந்த நேரத்தில் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட எப்போவுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தானே. என்னை தப்பாக நினைக்காதப்பா. ஏய், என்னடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன சந்தோஷமான விஷயம் சொல்கிற? என்ன விஷயம் சொல்லு. அது எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுப்பா. அடி கள்ளி, ஃபஸ்ட்டு இது தானே சொல்லணும். கங்க்ராட்ஸ் டி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு? ஆனால் எனக்கு தான் வருத்தமாக இருக்குது. என்னை பற்றி நினச்சா? என்னை பற்றி எல்லாம் நினைக்கிறத விடு. உன்னோட இந்த கல்யாண லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இப்போவே நான் விஷ் பண்ணுறேன், என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அது ஏன்ப்பா இப்படி சொல்கிற? சந்தோஷமாக சொல்ல. என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க தோணும்? டோன்ட் வரி, நானே என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு இருக்கேன். என்னை திருப்பி நீ டிப்ரெஷனில் தள்ளாத. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்ட் எப்போவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், அது எதுவாக இருந்தாலும் சரி. சரி ஆதி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறமா அதுக்கு கூட எங்கள் சித்தி எதனா சொல்லி என்னை திட்டுவாங்க. நான் வரேன், பாய். சரிப்பா, பார்த்து நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஆதி, நான் வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. பாவம் இந்த ஐஷு, சே, இவளுக்கு யாருமே துணையாக இல்லை. அவங்க சித்திக்கிட்ட மாட்டின ரொம்ப அவஸ்தைப்படுறா. கடவுளே, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்.